நாம இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கண்ணு தெரியாத அரசாங்கம், காது கேட்காது, கண்ணு தெரியாது. இத்தனை பேர் வெளியில நிற்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க ஒரு ஒட்டாட்சியர் இருக்காரு, இவருக்குமே காது கேட்கறத சவுடி இருக்கிறதா ஒண்ணுமே தெரியாது. யானைகள் ஊருக்குள்ள புகுந்து வருது, எதுக்கு வருது அப்படின்னா காட்டுக்குள்ள நெருப்புடும், மூங்கல் செடி எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த மூங்கல் செடி போன பிறகு மூங்கல் செடி வைக்காம ஏதோ மரங்கள் நடுறாரு. அந்த மரங்கள் நடு எப்படி நடுறாரு? டிசம்பர்ல நடு தண்ணி ஊற்றி நம்ம கண்ணில் தண்ணி துளிக்கு மாதிரி வந்து நம்ம வனசரக அலுவலகம் செஞ்சு கொண்டிருக்குது. 2021 தர்மபுரியில் கலெக்டர் ஆபீஸ்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் இருக்கும் போது வனசரக அமைச்சர் வந்து தர்மபுரிக்கு வந்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக அரை மணி நேரம் பேசியிருந்த அந்த கூட்டத்தில் வந்து நாம் போராடுதோம். ஏன்னா கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய யானைகள் முதல் வந்து நம்ம தனி தொகுதியில ஜவளகிரி வனசரகத்தில் தான் வெளியில வரும். இதுக்கு முழுமையாக அரசாங்க நடவடிக்கை எடுத்து அந்த கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய யானைகளை தடுத்து நிறுத்தினா ஜவளகிரி, தேங்கனிக்கோட்டை, ஊரிக்கம், இதே போல நம்ம சாரமாவூர் பகுதி, ராயக்கோட்டை பகுதிக்கு எங்கேயுமே யானை வராது. ஆனா நாம சொல்லும் போது என்ன செய்யணும்னா அரசாங்கம் ஒரு யோசனை இருக்கு. எது செய்யக்கூடாதோ அதுதான் செய்யும், எது செய்யணுமோ அதை செய்யுது. இப்ப யானைகள் வந்து வெளியில எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா நம்ம விவசாய நிலத்துல சாப்பிட்டா விவசாய நிலத்துல ராகி இப்போதைக்கு நாம பசல் போட்டு பசல் எடுக்கணும்னா 60,000 ரூபாய் செலவாகும். ஆனா அரசாங்கம் விலை நிர்ணயம் செஞ்சதுக்கு 25,000. அதுவே நம்ம கொடுக்கறது 2,000, 3,000 தான் கொடுக்குது. அடுத்த பணம் எங்க போகுது? இதே போல பீன்ஸ் ஒரு ஏக்கர் சேதாரம் படுத்தா வெறும் 8,000 ரூபாய். ஒரு பீன்ஸ் ஒரு ஏக்கர் செய்யணும்னா 1.5 லட்சம் செலவு, 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகும். நம்ம வீட்டுக்காரம்போட நகை அடமானம் வச்சு நம்ம செஞ்சுட்டு எடுத்துட்டு போனா கூட அப்பவுமே நமக்கு வராது. ரோடு 500 ரூபாய் விலை சரக்கு கொடுக்குது. அப்ப ஹைவேக்கு நம்ம வந்து வனசரகருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். தக்காளி போட்டா 3 லட்சம் ரூபாய் செலவாகும் ஒரு ஏக்கருக்கு மினிமம் போட்டோம். ஆனா சேதாரம் போட்டா 5 லட்சம் நமக்கு இழப்பீடு கொடுக்கணும். பல ஆண்டுகளை நாங்க போராட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த அரசாங்கத்தில் வந்து காதே கேட்காத தமிழகத்திலே. ஆனா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்று ஒரு நம்ம முன்னோடிகள் சொல்றது அப்படியே இருக்கு. காட்டுப்பண்ணையில் இருக்கக்கூடிய யானை காட்டுப்பண்ணி எதுக்கு வெளியில வருதுன்னா புளியாமரம், வெள்ளைக்காய், நெல்லிக்காய் எல்லாமே வந்து மலைவாழ் மக்களுக்கு டெண்டர் விடுவார். அவருக்கு வந்து பல 1000 கோடி வந்து நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம். அந்த மலைவாழ் மக்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய புறப்பங்காலத்தை போர் போட்டு வசதி பண்ணி கொடுங்க. அவங்க உள்ள போய் வெடி வைக்கிறாங்க. அந்த காட்டு பண்ணி ஊருக்குள்ளே பகுவார். இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா கூட கேட்காம பார்க்காம இருக்கிறார். இப்போ போற இதுல வந்து நம்ம பொன்முடி அமைச்சர் பேசினார். முயல் அதிகமா இருக்குது, முயல் மட்டை உடைச்சு போட்டா ஆமா முயல் கம்மியாயிடும். இது எல்லாமே வந்து தெரிஞ்சு பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்க, ஒண்ணுமே தெரியாது. முயல் மட்டை இப்ப இருக்கக்கூடிய யாரத்துக்கு ஆளுங்க முயல் மட்டத்திற்கு ஆளும் போடுறாரா? காட்டு பண்ணி சுற்றுக்கொள்ள அனுமதி 1 கிலோமீட்டர் சுடக்கூடாது. 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காட்டு பண்ணி பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ள ஏன்னா மாடு கட்டுப்படுறது. அது 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுட்டு கொள்ளணும். எப்படி சுட்டு கொள்ளுங்க? பயிற்சி கொடுத்தீங்க நீங்க உங்க ஆளுங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு அலுவலகத்தில் 4 பேர் 5 பேர் தான் இருப்பார். தடுப்பு வேண்டிய காவலர்களை விட்டு கொண்டு வேடிக்கை பார்த்து நம்ம அரசாங்கம் ஒரு பக்கம் தொழிற்பேட்டைக்கு முழுக்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் நிலைமை எல்லாமே எடுத்தாச்சு. 2வது வனவிலங்குகள் பாதிப்பு. நமக்கு என்ன தெரியுது? நம்ம முன்னோடிகள் சொல்லிட்டு இருந்தாரு, மாரான் பள்ளியில வந்து தேங்காய் ரொம்ப பெருசுடா, அது வடிச்சு போட்ட சிப்பு பெருசா வரும், அதுதான் உங்களுக்கு பட்ட நாம பட்டு நம்ம மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரே ஒரு சலுகை கூட நமக்கு இன்னும் விவசாயத்துக்கு சரியான பண்ண முடியல. இதே போல அங்க இருக்கக்கூடிய யானையால் காட்டு பண்ணி அதிகம் சேதம். காட்டு பண்ணி எதுக்கு நம்ம நிலத்துல வரும்னா இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே காட்டு பண்ணி சிறுத்தை, மலைப்பாம்பு வசிக்கூடிய இலைகள் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரி எம்சாடுகளும் மலைகளை ஆக்சிஜன் டெண்டர் விட்டாச்சு. அவங்க ஒரு நாள் 1 லட்சம் டன்னு கர்நாடகா மாநிலத்துக்கு எடுத்து போய் கொடுறாரு. ஆனா கர்நாடகா தண்ணி கீழே வருது அப்படின்னா நம்ம டெல்லி கோட்டை ஒசூர் கழகம் மட்டும் முதல்ல கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு நமக்கு என்ன உபயோகம் கிடையாது. ஆனா இப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகளை சுட்டு காப்பாற்றுறதுக்கு கர்நாடக அரசாங்கம் இருக்கு. அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கவலை நம்ம தமிழக அரசாங்கம் இருக்கு. 1 ஏக்கரா ராகி சாப்பிட்டா 1 ஏக்கர் ராகிக்கு வந்து 60,000 செலவாயினா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு நம்ம அரசாங்கம் கொடுக்கணும். பல நாள் கேட்ட கூட அரசாங்கத்தை காது கேட்காது. இதே போல யானையால் காட்டு பணியால் சேதமாகும் பயிர்களுக்கு சரியான முறையில் இழப்பீடு கிடையாது. இப்ப இந்த காட்டு பண்ணி சுற்றுக்கொள்ளலாம் கேரளா எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாடு ஒட்டிட்டா நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஆனா அங்க காட்டு பண்ணி சுட்டுக் கொண்டிருக்கு. ஊராட்சி மன்ற தலைவருக்கு பவர் இருக்கு.
இங்க நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த பவர் கிடையாது. நாம மத்திய அரசாங்கத்துக்கு எழுதி கொடுக்கணும். ஏன் எழுதி கொடுக்கும்? எல்லாத்துக்குமே சொல்றாங்க, நீ எழுதி கூட காட்டு பண்ணி சுட்டு போறதுக்கு. இது இல்லையா நம்ம தமிழ்நாடு சைனாவில் இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா, இந்தியா கூட தான் இருக்கு. எழுதி அனுப்புல என்ன செய்வீங்க? இங்க ஜெயிக்கக்கூடிய எம்பிகளை நாடாளுமன்ற எருமை ஓட்டி போறாங்க வேகத்துக்கு. எருமையில ஓட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து அட்டெண்டன்ஸ் போட்டா 2000 ரூபாய் இருக்கு. உனக்கு போற கார் என்ன வரி பணம், நீ சாப்பாடு என்ன வரி பணம், நீ ஒரு ஆபீஸ் செலவு போட்ட மாசத்துக்கு உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு வந்து உனக்கு வந்து 2 லட்சம் யூனிட்கள் ஃப்ரீ கொடுக்குறாரு. எனக்கு போன் பேசுறது தொலைக்கு வச்சுக்கு. இப்படி சலுகைகள் இருக்கும் போது நீ என்ன பத்தி பேசுறது? இப்போ இங்க நாடாளுமன்றத்தில் உட்காந்து இல்ல இங்க ஜெயிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இப்போ இருக்கிறாங்க, சட்டமன்ற கூட்டம் நடக்குது, என்ன பேசுறீங்க? நீ ஒண்ணுமே இல்லை. யாரோ வரும்போது எங்க ரோடு வரதான் பூஜை பண்றான், தேங்காய் எடுத்து ரோடு சாலை பூஜை பண்றான் பண்ணிட்டு வந்தாரு அவ்வளவுதான். ஏன் இந்த யாருங்கள் பிரச்சனை பத்தி பேசு, தைரியம் மாட்டேங்குது. நம்ம தனி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பேசுங்க. யாருமே எதுவும் பேச மாட்டாரு. ஏதோ போய் பொம்மை மாறி ஒரு மாதிரி தான் இப்ப இருக்கு. இதுக்கு நாம் அனைவரும் என்ன நெஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த தேர்தல் வரும்போது யாருக்கு ஓட்டு போட்டா நமக்கு மக்களுக்கு நல்லா செய்யும். அவர்கிட்ட கொடுக்குற பாட்டு வாங்காதீங்க, 500 காசு வாங்காதீங்க. இந்த நோட்டுக்கு காசுக்கு போயிடாம தான் இப்படி ஆகிட்டு இருக்கு. நம்ம கழிக்கவங்க இப்படி இருக்கும்போது வனசரகத்துல முதல்ல வந்து நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டங்களில கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க வந்து எல்லாம் வந்து 20 எம்எல் போட்ட ரோப் இரும்பு போட்டோம். அதே போல கர்நாடகால 1.5 கோடி கொடுக்குறாங்க இரும்பு ரோப் போட்டதுக்கு. அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் என்ன அன்பு சகோதர தாய்மார்கள், உங்கள் இவ்வளவு நேரம் வந்து வெயில ரொம்ப நேரம் நின்றுட்டு எல்லாமே நின்றுட்டு உண்மையில ரொம்ப இந்த ஆர்ப்பாட்டம் செய்யணும். ஒன்றுக்குள்ள நாகம்மா என்ற ஒரு பெண் ஒரு சகோதரி வந்து தியானம் வச்சு கொண்டுச்சு. அந்த கொல்லும் போதே நாங்க வந்து அங்க இருந்த மக்களுடைய வேதனை பார்த்துதான் இதை முடிவு பண்ணோம். எந்த கட்சி எந்த அரசியல் கட்சி பின்னோக்கத்துல நாங்க இதுக்கு செய்யல. அன்னைக்கு யோசனை பண்ணி என் கூட ஒரு 5-6 பேரு, திரு லோகேஷ் அவர்கள், நாகராஜன் நாட்டு செக்கேரி ஒருத்தர், ஒன்றுக்கு மல்லப்பரம் ஒருத்தர், இன்னும் என்னோட ஒரு சில பேர் வந்து இதுக்கு இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு எல்லாம் நம்ம பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் சொல்லிதான் இது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்த வெயில் ஒரு கூட்டம் நடத்தினா உண்மையிலேயே இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு பணமும் பிரியாணியும் போட்ட கொடுத்துதான் நடத்துது. ஆனா எனக்கு வந்திருக்கிற என்னுடைய தாய்மார்கள் சொந்தங்கள் 1 ரூபாய் காசு வாங்காம இன்னைக்கு வேலைக்கு போவோம், வேலை விட்டுட்டு வந்து இன்னைக்கு அவங்களுடைய இன்னைக்கு வேலை வேஸ்ட் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்க விவசாயிகள் நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையில இன்னைக்கு வந்திருக்கிறது வேண்டாம். எங்களுக்கு எங்க ஊருக்குள்ள நீங்க வராதுங்க, முடிஞ்சோ பாதுகாப்பு கொடுங்க. யாரும் வராம உங்க இதுல கட்டுப்படுத்துங்க. அப்படி யாரும் உங்களால கட்ட முடிஞ்ச பட்டு முடிஞ்சா விட்டுருங்க. எங்களுடைய உயிரும் போட்டோம். இன்னும் இருக்கிற விவசாயிகள் அவங்க அதான் எவ்வளவு கூலி நாளை செஞ்சு அந்த விவசாயம் செஞ்சிருந்தா அந்த இது இன்னும் தின்னுட்டு போயிட்டோம். உங்களால கட்ட முடிஞ்ச அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கட்டப்படுத்த முடியலன்னா நீங்க செஞ்சு உங்களை கையெழுத்து கும்பிடுவோம். எங்க ஊருக்குள்ள செஞ்சு வராதிங்க. நாங்க விவசாயிகள் சட்டத்தை மதிக்கிறவங்க, சட்டத்தை யாருமே பண்ணல. ஒரு விவசாயி கெடுவு இங்க பக்கத்துல கெடுவுல கடந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கை விண்வெளி அது பொன்செட்டுக்கு ஏதோ சர்வீஸ் இருக்காங்க போல. யானை வந்து எனக்கு என்ன கனவா அந்த தோட்டம் வந்து விவசாயி யானை வந்து அதனுடைய செத்து போச்சு. அது வந்து கேஸ் நீங்க எவ்வளவு பேர் அது விவசாயி என்ன மனவழிச்ச காலம் இருக்காங்க ஜெயிலுக்கு போடுறது. காட்டுல இருக்கிற யாரை வந்து எங்க நிலத்தை வருது, நாங்க வேணும் எதுவும் தெரியல. எல்லாருக்கும் எதுவும் நடந்துச்சுன்னா அவங்களை உடனே தூக்கி வந்து கேஸ் போட்டு உள்ள போடுறீங்க. இதெல்லாம் இந்த நியாயம் உங்களுக்கு அரசாங்கம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் இங்க இருக்கிற ஒவ்வொரு விவசாய குழு வந்து இன்னைக்கு சின்ன முதலமைச்சர் வந்து கேட்கணும். எங்களுடைய ஆர்வம் என்னன்றது அவங்க கேட்கணும். என்னவென்றால் உங்களால இந்த விவசாயி நினைச்சதான் நீங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தொகுப்பு இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே சாப்பிட முடியும். அந்த விவசாயி வெளியில அந்த விவசாயியே நீங்க வந்து கொண்டு பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீங்க ஆட்சி நடத்துறது எந்த அளவுக்கு நடத்துறீங்க. இன்னையோட நாங்க வந்து தப்பா பேசுறது எங்களுக்கு என்ன கிடையாது.
எங்களை வந்து எங்க விவசாயிகள் எல்லாம் பாதுகாப்பு இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறது. இந்த இன்னைக்கு போயிருக்கிற உயிர் வந்து இந்த கடைசி உயிரா வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சென்னையில இருக்கிற முதல்வர் ஆகட்டும், மத்தியில இருக்கிற பிரதமர் ஆகட்டும், 2 ஆபீஸ்க்கு இன்னைக்கு வந்து நாங்க இந்த விவசாயிகள் சார்பாக, இந்த தென்கோட்டை பகுதியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம்.